நீங்க உங்க லைஃப்ல சரியான முடிவை எடுக்கும் திறனை பெற தயாரா? என்னோட லைஃப்ல நான் எடுக்கும் ஒரு முடிவு தான் என்னோட லைஃப்பை நிர்ணயிக்குது. என்னோட ஃபேமிலியில நான் எடுக்கும் முடிவு தான் என்னோட ஃபேமிலியை நிர்ணயிக்குது. என்னோட நிறுவனத்துல நான் எடுக்கும் ஒரு முடிவு தான் என்னோட நிறுவனத்தை நிர்ணயிக்குது. என்னோட நாட்டில் நான் போட ஒரு ஓட்டு தான் என்னோட நாட்டோட ஃபியூச்சரை நிர்ணயிக்குது. முடிவுகள் முடிவில்லாதது. லைஃப் ஆனாலும் ஃபேமிலி ஆனாலும் கம்பெனி ஆனாலும் ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். உதாரணத்துக்கு இசிஜி பாருங்க, மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். ஃபேமிலியில் பிரச்சனை வரத்தான் செய்யும். கம்பெனியில் ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். இந்த செஷனில் எப்படி சிஸ்டமேட்டிக்காகவும் சயின்டிஃபிக்காகவும் ஈஸியாகவும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ரைட் டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்க போகிறீங்க. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் எட்வர்ட் டி போனோ லேட்ரல் திங்கிங் அப்படிங்கிற வார்த்தையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த புத்தகத்தை 80 நாடுகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. உலகத்தில் தலை சிறந்த நிறுவனங்கள் எல்லாமே இந்த 6 ஹேட் திங்கிங் முறை தான் பயன்படுத்தி மிகப்பெரிய ப்ராப்ளம்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட், விப்ரோ, ஜோஹோ, ஐபிஎம் மிக தலைச்சிறந்த கம்பெனிகள் எல்லாமே 6 ஹேட் திங்கிங் முறையை பயன்படுத்தி ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் 6 விதமாக யோசிச்சா ஈஸியாக முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 6 விதமான ஹேட்ஸ், 6 விதமான தொப்பிகளை பயன்படுத்தி ஒரு கான்செப்ட் உருவாக்கியிருக்காரு எட்வர்ட். ஒவ்வொரு விதமான தொப்பிகளை போட்டு ஒவ்வொரு விதமாக யோசிச்சு கடைசியாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஈஸியாக முடிவெடுத்துடலாம்னு சொல்றாரு எட்வர்ட். ஒயிட் ஹேட் இன்ஃபர்மேஷன், ரெட் ஹேட் எமோஷன், பிளாக் ஹேட் காஷன் அதாவது எச்சரிக்கை, எல்லோ ஹேட் விஷன் அதாவது தொலைநோக்கு பார்வை, கிரீன் ஹேட் கிரியேஷன், ப்ளூ ஹேட் கன்க்ளூஷன் அதாவது முடிவெடுக்கிறது. இப்படி 6 விதமான தொப்பிகளை பற்றி இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு எட்வர்ட். முதல்ல ஒயிட் ஹேட்டை போட்டுட்டு ஒரு பிரச்சனையை அணுகணும். ஒயிட் ஹேட் அப்படின்னாலே இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு பிரச்சனையோட உண்மைகளையும் புள்ளி விவரத்தையும் உள்ளதை உள்ளபடி சொல்றது ஒயிட் ஹேட்டோட வேலை. உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்தில் நடந்த உரையாடலை பார்க்கலாம். ஒரு நிறுவனத்தோட முதலாளி சேல்ஸ் மேனேஜரை பார்த்து நம்ம நடத்தின சேல்ஸ் கேம்பெயினில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். அதுக்கு சேல்ஸ் மேனேஜர் ஒரு ஒயிட் கேப்பை போட்டுட்டு ஆன்சர் சொன்னார். சார், நம்ம மொத்தம் 34% மார்க்கெட் ரீட்டைலர்ஸ் அணுகணும், அதில் 60% நம்மளோட ப்ராடக்ட் வாங்கினாங்க, 40% நம்மளோட 2 ப்ராடக்டை ட்ரையல் பேக்காக வாங்கிட்டு போனாங்க. என்னாச்சுன்னு கால் பண்ணி ஃபீட்பேக் கேட்டால் அதுக்கு சொன்னாங்க, உங்களோட ப்ரைஸ் உங்களோட ப்ராடக்டோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, மார்க்கெட்டில் இதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான் சார். ஒயிட் ஹேட்டோட வேலை இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸ்ட்ராவும் கொடுக்கக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சி கொடுக்கக்கூடாது, உள்ளதை உள்ளபடி சொல்கிறது தான் ஒயிட் ஹேட்டோட வேலை. ரெண்டாவது ரெட் ஹேட். ரெட் ஹேட் அப்படின்னாலே ஃபீலிங் அண்ட் எமோஷன். ரெட் ஹேட்டை போட்டுட்டு ஒரு பிரச்சனை நீங்கள் அணுகும்போது உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை சொல்கிறது தான் ரெட் ஹேட்டோட வேலை. உதாரணம் கோபம், அன்பு, பாசம், பொறாமை இதெல்லாமே ஃபீலிங்னு சொல்லுவாங்க. ரெட் ஹேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அதுக்கு நீங்கள் புள்ளி விவரமோ விளக்கமோ தர தேவையில்லை. மூணாவது ஹேட் பிளாக் ஹேட். இதுதான் ரொம்ப முக்கியமான ஹேட். பிளாக் ஹேட் போட்டு நம்ம ஒரு பிரச்சனையை அணுகுனாலே அது நமக்கு அபாயமணி அடிக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு புது ஐடியா வந்திருக்கு. அந்த புது ஐடியாவை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பிளாக் ஹேட் போட்டுட்டு அது எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, இந்த ஐடியா எதனால் ஒர்க் அவுட் ஆகாது, எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத பேசுறது பிளாக் ஹேட். ஓவராக பிளாக் ஹேட் போட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்படி ஓவராக பிளாக் ஹேட் போட்டுட்டு இருந்தால் நம்ம நெகட்டிவா சாமி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. பிளாக் ஹேட் அளவாக யூஸ் பண்ணணும். நாலாவது எல்லோ ஹேட் திங்கிங். எல்லோ ஹேட்னாலே சூரிய ஒளி, பாசிட்டிவிட்டி இதெல்லாம் நினச்சிக்கோங்க. எல்லோ ஹேட்டை போட்டுட்டு ஒரு ஐடியாவை நீங்கள் யோசித்தாலே அந்த ஐடியாவை எப்படி நிஜமாக மாற்றுறது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள், பாசிட்டிவ்னு அடிப்படையாக பேசுகிறது எல்லாமே எல்லோ ஹேட்டினோட சிந்தனைகள் தான். ஆனால் ரெட் ஹேட் மாதிரி இல்லாமல் ஒரு ஐடியாவை பாசிட்டிவாக யோசிக்கும் போது அதோட ப்ளஸ் பாயிண்ட்டு, லாஜிக்கு, புள்ளி விவரங்கள் எல்லாத்தையும் எல்லோ ஹேட் போடும்போது நீங்கள் சொல்லி ஆகணும். அஞ்சாவது க்ரீன் ஹேட். க்ரீன் ஹேட் என்றாலே பச்சை காய்கறிகள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரீன் ஹேட் போட்டுட்டு புதிய ஐடியாக்கள், புதிய முயற்சிகள் இவற்றை நீங்கள் வெளிப்படுத்தலாம். மாற்றங்கள், மாற்று பார்வை, மாற்று பாதை இது எல்லாமே இதன் அடிப்படையில் நம்ம யோசிச்சு சொல்கிறோம். லேட்ரல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் அதாவது வித்தியாசமான ஐடியாக்கள்லாம் க்ரீன் ஹேட் மூலிமா நடக்கிறது தான். ஆறாவது ப்ளூ ஹேட் திங்கிங். ப்ளூனாலே ஆகாயத்தை நினச்சிக்கோங்க. எப்படி ஒரு நிறுவனம் மேலிருந்து எல்லாவற்றையும் பார்க்குதோ அதே மாதிரி தான் ப்ளூ ஹேட் திங்கிங். ஏற்கனவே 5 ஹேட் சொன்ன கருத்துக்களை வச்சு ஒரு முடிவு எடுக்கிறது தான் ப்ளூ ஹேட்டோட வேலை. இந்த பிரச்சனைக்கு இந்த சமயத்தில் எல்லோ ஹேட் சொன்ன மாதிரி பாசிட்டிவாக போய் நம்ம இந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறது தான் ப்ளூ ஹேட்டோட வேலை.
ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா கம்பெனி ஓனர் ப்ளூ ஹேட்டை போட்டுட்டு மற்ற எல்லாரோடையும் கருத்தையும் வாங்கிக்கிட்டு கலந்து ஒரு முடிவு எடுக்கிறது தான் ப்ளூ ஹேட்டோட வேலை. இதில் 2 விஷயம். இந்த 6 ஹேட் திங்கிங் முறையை யூஸ் பண்ணி எந்த ஒரு பிரச்சனைக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு சரியான முடிவும் எடுக்கலாம். நம்மக்கிட்ட 6 ஹேட் இல்லையே அப்படிங்கிறத விட்டுட்டு நம்மளே ஒவ்வொரு ஹேட்டாக போட்ட மாதிரி அதோட கருத்துக்களை எழுதி கடைசியாக ஒரு முடிவு எடுக்கலாம். வாழ்க்கையில் நல்ல முடிவு கெட்ட முடிவும் எதுவுமே கிடையாதுங்க. பெரும்பாலும் நம்ம தாமதமாக எடுக்கிற முடிவு தான் தவறாக அமைஞ்சிருது. இந்த 6 ஹேட் முறையை பயன்படுத்தி உங்கள் லைஃப்பில் சரியான முடிவை எடுங்க.